தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோயிலில் பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் கார்வேந்த பிரபுவிடம் கேட்கலாம். கார்வேந்த பிரபு, நாளை தைப்பூசம், பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வந்த வண்ணம் இருப்பார்கள். என்னென்ன முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டிருக்காங்க? விக்னேஷ், முருகனின் 6 படை வீடுகளில் 3ஆம் படை வீடாக கருதப்படுவது திண்டுக்கல் மாவட்டம் பழனி முருகன் கோவில். ஆண்டுதோறுமே பல்வேறு திருவிழாக்கள் கொண்டாடப்பட்டாலுமே தைப்பூச திருவிழா விமர்சையாக கொண்டாடப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு கடந்த 26ஆம் தேதி தைப்பூச திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தைப்பூசத்தை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்துமே தினசரி பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக பழனியை நோக்கி வந்த வண்ணம் உள்ளார்கள். மேலும் அவர்கள் இந்த பால் காவடி, பறவை காவடி என பல்வேறு காவடிகள் சுமந்தும் அதே போல அழகு குத்தி முடிக்காணிக்கை செலுத்துதல் போன்ற நேர்த்திக்கடனையுமே செலுத்தி வருகின்றார்கள். தைப்பூசத்தை முன்னிட்டு பழனி நகரமே முருக பக்தர்கள் வெள்ளத்திலே காட்சியளிக்கிறது என்றுதான் குறிப்பிட வேண்டும். அது மட்டுமல்லாது பழனி அடிவார பகுதிகளிலே கிரி வீதிகளில் முருகன் பாடல் பாடியும் காவடி ஆட்டம் ஆடியும் பக்தர்கள் தைப்பூச விழாவினை கொண்டாடி பக்தி பரவசம் அடைந்துள்ளார்கள் என்றும் குறிப்பிட வேண்டும். இந்த தைப்பூசத்தை முன்னிட்டு கோவில் நிர்வாகம் அதுபோல இந்து சமய அறநிலையத்துறை உள்ளிட்டவர்கள் விரிவான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார்கள். கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாக மலை ஏறக்கூடிய பாதைகளும் மலை இறங்கக்கூடிய பாதைகளும் ஒரு வழி பாதையாக மாற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாது கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக நேற்றும் அதே போல 3 நாட்கள் இன்று தொடங்கி 3 நாட்களுக்கு சட்டண தரிசன முறை அனைத்துமே ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமில்லாம இலவசமாக நகர பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சாமி தரிசனத்திற்கு மலையில காத்திருக்கக்கூடியவர்களுக்கு அந்த சிற்றுண்டி பைகள், பிஸ்கட், தண்ணீர் அடங்கிய சிற்றுண்டி பைகள் வழங்கப்படுகின்றது. பக்தர்களுடைய பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் 3700 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றார்கள். தைப்பூச திருவிழா என்பது 10 நாட்கள் வெகு விமர்சையாக கொண்டாட திட்டமிடப்பட்டுள்ள நிலையில் இன்று 6ஆம் நாளான இன்று வள்ளி தெய்வசேனா சமேத முத்துக்குமார சுவாமியினுடைய திருக்கல்யாண உற்சவ நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து வெள்ளி தேரோட்டம் நடைபெறுகிறது. தைப்பூசத்தினுடைய தலை நிகழ்வாக கருதப்படுவது தைப்பூச தேரோட்டம் நாளை மாலை 4 மணி அளவில் நடைபெற உள்ளது. தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோயில் தற்போது விழாக்கோலம் பூண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி கார்வேந்த பிரபு.